திராவிட முன்னேற்ற கழகம் தேர்தலில் தோத்துது, இவ்வளோ ஒரு மோசமான ஒரு தலைவரே தோத்துருக்கிற ஒரு வீழ்ச்சி இருக்குன்னு அதுக்கு முக்கியமான காரணம் கோயிலுக்கும் அவங்களுக்கும் சம்மந்தமே கிடையாது. எங்கேயோ இருக்கிறவங்க கொண்டு போயிட்டு ஒரு திருத்தணி முருகன் கோயில ஒரு பெரிய பிசினஸ் மேனை வந்து அரங்காவலராக போடுறாங்க. அதனால முதலியார் சமுதாயத்துல இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பா ஒரு முக்கியத்துவம் கொடுங்க. சொத்துக்கள், உடைமைகள் எல்லாமே வந்து கடவுளுக்கும் கோயிலுடைய திருப்பணிக்கும் தானமாக கொடுத்து ஒரு வாழ்ந்த ஒரு பிலாந்திரபிக் கம்யூனிட்டி. காஞ்சி ஏகாம்பரீஸ்வரர் கோயில், திருத்தணி முருகன் கோவில், பழனி முருகன் கோவில், மயிலாப்பூர் கபாலீஸ்வரர் கோவில், வடபழனி முருகன் கோவில், மதுரை மீனாட்சி சுந்தரேஸ்வரர் கோயில், நெல்லையப்பர் கோயில் திருநெல்வேலி, இது போன்ற எண்ணற்ற கோயில்களுக்கு முக்கிய பங்காற்றி அதுக்கு நிறைய தன்னுடைய சொத்தை தானமாக கொடுத்து அந்த சொத்துல இருந்து இன்னைக்கு கோயிலுக்கு இன்கம் வந்துதான் இன்னைக்கு 6 கால பூஜை போன்ற விஷயங்கள் நிறைய நடக்குது. பெரும்பாலான கோயில்கள் 6 கால பூஜை பண்ணுவாங்க. அதுதான் ஒரு ஆகம விதிக்கான ஒரு முறை. இன்னைக்கு HRSC டிபார்ட்மெண்ட்ல சரியான வருமானம் இல்லாததுனால கோயில்களுக்கு கும்பாபிஷேகத்துக்கு சரியான ஒரு நிதி உதவி கொடுக்கறதுல போன ஆட்சியில் அது நடந்தது. இன்னைக்கு 1 கால பூஜை தான் முக்காவாசி கோயில் நடக்குது. வில்லேஜ் பூசாரி வெல்ஃபேர் போர்டுல அதுல வாங்கக்கூடியவங்களோட எண்ணிக்கை ரொம்ப கம்மி தான். பெரிய சுமை அரசாங்கத்துக்கு வரப்போறது கிடையாது. 1000 ரூபாயில இருந்து அது 5000 உயர்த்தணும் அப்படின்ற ஒரு கோரிக்கையும் இதன் வாயிலா நான் உங்களுக்கு சொல்றேன். அனைவருக்கும் வணக்கம். உங்க டாக்டர் கார்த்திகேயன். இன்னைக்கு நம்ம ஒரு முக்கியமான விஷயம் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, ஹிந்து ரிலிஜியஸ் சேரிட்டபிள் என்டோமெண்ட், இந்து அறநிலையத்துறை வந்து ஒரு நோட்டிபிகேஷன் போட்டிருக்காங்க. தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய 214 கோயில்களுக்கு பரம்பரை அல்லாத அறங்காவலர் குழு நியமிக்கப்படுகிறதுக்கு அப்ளிகேஷன் போடுங்க, விண்ணப்பம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. இந்த அப்ளிகேஷன் ஜூலை 22 சாயந்தரம் 5:45 மணி வரைக்கும் தான் இந்த அப்ளிகேஷன் போட முடியும். மொத்தம் 214 கோயில்களுக்கு இப்போ ஃபர்ஸ்ட் டைமா இப்போ முதல் கட்டத்தில் போட்டிருக்காங்க. தமிழ்நாட்டில் மொத்தம் 43,654 திருக்கோயில்கள் இருக்குது. அதே மாதிரி 45 திருமடங்கள் இருக்குது. இதுல ஒரு 5000 ரூபாய் வருமானத்துக்கு கீழே வர்றத நான் லிஸ்டட் டெம்பிள்ஸும், 5000 ரூபாய் மேல வர்றத லிஸ்டட் டெம்பிள்ஸும் சொல்லுவாங்க. ஒரு கோயில்ல 10 லட்சம் ரூபாய் மேல வருமானம் வருது அப்படின்னா கவர்மெண்ட் டைரக்டா வந்து அந்த கோயிலுக்கு அறங்காவலர் குழு நியமிப்பாங்க. சரியான முறையில் விண்ணப்பம் போட்டு அவங்களுக்கு அதுக்கான ரெக்குவயர்மெண்ட், அதுக்கான தகுதி இருக்குது அப்படின்னா, அவங்க கொடுத்துருக்கிற ரெக்குவயர்மெண்ட்ஸ் இருக்குதுன்னா அவங்க அப்பாயிண்ட் பண்றாங்க. 2 லட்சத்துல இருந்து 10 லட்சம்க்குள்ள வருது அந்த கோயிலோட ஒரு ஆண்டு வருமானம் வருது அப்படின்னா அதுக்கு வந்து HRC-னுடைய டிஸ்ட்ரிக்ட் கமிஷனர் அவங்களே வந்து போட்டுருவாங்க. இதுல வந்து முக்கியமான ஒரு கோரிக்கை வந்து நம்மளுடைய அரசாங்கத்துக்கும் நம்ம அறநிலையத்துறைக்கும் நம்ம தமிழக நீதி சங்கம் சார்பாக ஒரு கோரிக்கை வைக்கிறோம். அது என்ன அப்படின்னா, திராவிட முன்னேற்ற கழகம் தேர்தலில் தோத்துது, இவ்வளவு ஒரு மோசமான ஒரு தலைவரே தோத்துருக்கிற ஒரு வீழ்ச்சி இருக்குன்னு அதுக்கு முக்கியமான காரணம் கோயில்களுக்கு எதிராகவும் கோயில்களுடைய முறைகள் பாரம்பரியத்துக்கு எதிராக செயல்பட்டதனுடைய ஒரு விளைவாக நான் இதை பார்க்கிறேன். நிறைய பேர் என்னுடைய கமெண்ட்லேயே போட்டிருக்கிறாங்க, நம்ம வந்து இந்த தேர்தல் நேரத்தில் திமுக முதலியார் வேட்பாளர்களுக்கு ஆதரவு தெரிவிங்கன்னு போட்டோம். அதாவது திமுக கட்சிக்கு ஆதரவு கிடையாது, அங்க இருக்கக்கூடிய நம் சமுதாய வேட்பாளருக்கு ஆதரவு தெரிவிங்கன்னு போட்டதுல அது கீழே நிறைய கமெண்ட் வந்தது. திமுக வந்து ஆன்டி ஹிந்து, ஆன்டி டெம்பிள் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அது ஒரு காரணம் தான். திமுக பண்ண தப்பு என்ன அப்படின்னா, ஏதாவது ஒரு பெரிய ஒரு விஐபி, ஒரு பெரிய பிசினஸ் மேன், ரொம்ப பணக்காரங்க இருக்கிறாங்க அப்படின்னா அவங்க கிட்ட ஏதோ ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட் மூலயமா அவங்க வந்து அந்த சம்பந்தம், அந்த கோயிலுக்கும் அவங்களுக்கும் சம்மந்தமே கிடையாது. எங்கேயோ இருக்கிறவங்க கொண்டு போயிட்டு ஒரு திருத்தணி முருகன் கோயில ஒரு பெரிய பிசினஸ் மேனை வந்து அரங்காவலராக போடுறாங்க. இது வந்து வன்மையா கண்டிக்கத்தக்கது. இதே தவறை தயவு செய்து தமிழக வெற்றி கழகம் அவர்கள் உங்களுடைய ஆட்சியில் இந்த தவறு வரக்கூடாது. அதுக்கான ஒரு கோரிக்கையா நான் உங்களுக்கு இதை சொல்றேன். தமிழ்நாட்டில் பாத்தீங்கன்னா 43,000 கோயில்கள்ல பெரும்பாலான கோயில்கள் பாத்தீங்கன்னா முதலியார் சமுதாயத்தினர் வந்து நிறைய கொடை, அதுக்கு நிலம் கொடுத்து கோயிலினுடைய பராமரிப்புக்கும், கோயில் கும்பாபிஷேகத்துக்கும், கோயிலினுடைய பூஜைகளுக்கும் நிறைய தொண்டாற்றிய ஒரு சமுதாயம். ஆன்மீகத்துக்கும், சைவ மதத்துக்கும், வைணவ மதத்துக்கும் ரொம்ப ஒரு போற்றப்படக்கூடிய, அதை வளர்க்கக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு ஸ்பிரிச்சுவல் கம்யூனிட்டி. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா காஞ்சி ஏகாம்பரீஸ்வரர் கோயில், திருத்தணி முருகன் கோவில், பழனி முருகன் கோவில், மயிலாப்பூர் கபாலீஸ்வரர் கோவில், வடபழனி முருகன் கோவில், மதுரை மீனாட்சி சுந்தரேஸ்வரர் கோயில், நெல்லையப்பர் கோயில் திருநெல்வேலி, இது போன்ற எண்ணற்ற கோயில்களுக்கு முக்கிய பங்காற்றி அதுக்கு நிறைய தன்னுடைய சொத்தை தானமாக கொடுத்து அந்த சொத்துல இருந்து இன்னைக்கு கோயிலுக்கு இன்கம் வந்துதான் இன்னைக்கு 6 கால பூஜை போன்ற விஷயங்கள் நிறைய நடக்குது. அதனால முதலியார் சமுதாயத்துல இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பா ஒரு முக்கியத்துவம் கொடுங்க. ஏன்னா இவங்க தன்னுடைய சொத்துக்கள், உடைமைகள் எல்லாமே வந்து கடவுளுக்கும் கோயிலுடைய திருப்பணிக்கும் தானமாக கொடுத்து ஒரு வாழ்ந்த ஒரு பிலாந்திரபிக் கம்யூனிட்டி. கண்டிப்பா இப்போ இருக்கக்கூடிய அரசாங்கம் இந்த கோயிலுக்கு உண்மையிலே அவங்க சேவை செய்ய வராங்களா, அந்த கோயிலுக்கு இவங்களுக்கு ஏதாவது ஒரு நன்கொடைகள் முன்னொரு காலத்துல இவங்க அதுக்கான திருப்பணிகளுக்கு எப்படி இவங்க இன்ட்ரெஸ்டோட இருந்து செஞ்சிருக்கிறாங்க, சர்வீஸ் பண்ணியிருக்கிறாங்க அப்படின்றதெல்லாம் ஒரு விஷயமா, ஒரு கிரைட்டீரியாவை எடுத்து அவங்களுக்கு நீங்க ஒரு ப்ரையாரிட்டி கொடுக்கணும் அப்படின்றத ஒரு விஷயமா நம்ம கேட்டுக்கிறோம். அதே போல கோயில் திருப்பணிகள்ல இன்ட்ரெஸ்டா இருக்கக்கூடியவங்க நீங்க எல்லாருமே www.hinduroyal
HRNCE, அதாவது hrce.tn.gov.in இதுல போயிட்டு இந்த அப்ளிகேஷன் ஆன்லைன்லயே போடலாம். இல்ல அதை பிரிண்ட் அவுட் எடுத்து டைப் பண்ணி எழுதி நீங்க வந்து இமெயில் அனுப்பலாம், தபால் அனுப்பலாம், இல்ல நேர்லயே கொண்டு போயிட்டு கூட HRNC கமிஷனர் கிட்ட கொடுக்கலாம். இதுல பங்கேற்றுக் கொள்ளுங்க. அதே மாதிரி இன்னொரு விஷயம், பெரும்பாலான கோயில்கள் 6 கால பூஜை பண்ணுவாங்க. அதுதான் ஒரு ஆகம விதிக்கான ஒரு முறை. இன்னைக்கு HRSC டிபார்ட்மெண்ட்ல சரியான வருமானம் இல்லாததுனால கோயில்களுக்கு கும்பாபிஷேகத்துக்கு சரியான ஒரு நிதி உதவி கொடுக்கறதுல போன ஆட்சியில் அது நடந்தது. இன்னைக்கு ஒரு கால பூஜை தான் முக்காவாசி கோயில் நடக்குது. சில கோயில் அது கூட சரியா நடக்கிறது இல்லை. அதை தயவு செய்து அதுக்கான நிதியை ஒதுக்கி கோயில்கள்ல பூஜைகள் சரியான நேரத்துல கரெக்டான முறையில் நடக்குதான்றதை நீங்க கண்காணிக்கணும். இன்னொரு ஒரு கோரிக்கை, இந்த வில்லேஜ் பூசாரி வெல்ஃபேர் போர்டு அப்படின்னு இருக்குது. கிராமங்கள்ல இருக்கக்கூடிய பூசாரிகளுக்கு வந்து ஒரு கமிட்டி, ஒரு போர்டு ஒன்று ஆரம்பித்து அதுக்கு வந்து மாசம் மாசம் 1000 ரூபாய் பணம் வந்து அவர் அந்த கோயிலுக்கு பூஜை பண்றதுக்காக கொடுக்குறாங்க. அந்த தொகையானது, அந்த பென்ஷனானது வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப கம்மி. 1000 ரூபாய் ஒரு மாசத்துக்கு கொடுக்கறது ரொம்ப ரொம்ப லெஸ். தயவு செய்து வில்லேஜ் பூசாரி வெல்ஃபேர் போர்டுல அதுல வாங்கக்கூடியவங்களோட எண்ணிக்கை ரொம்ப கம்மி தான். பெரிய சுமை அரசாங்கத்துக்கு வரப்போறது கிடையாது. 1000 ரூபாயில இருந்து அது 5000 உயர்த்தணும் அப்படின்ற ஒரு கோரிக்கையும் இதன் வாயிலா நான் உங்களுக்கு சொல்றேன். கண்டிப்பாக முதலியார் சமுதாயத்துக்கு இந்த அறங்காவலர்ல ஒரு முக்கியத்துவம் கொடுக்கணும். அதுக்கான ஒரு உரிமைகள் எங்களுக்கு இருக்குன்னு நாங்க நினைக்கிறோம். கண்டிப்பா அறநிலையத்துறை அமைச்சருக்கோ இப்ப இருக்கக்கூடிய அரசுக்கோ ஒரு கோரிக்கை நம்ம இதை வைக்கலாம். நன்றி. தேங்க்யூ.